குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே மாதிரியே கொடுத்துட்டு இருந்தாலுமே போர் அடிச்சிடும். ஸோ ஏதாவது ஒன்று நான் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுருவேன். எங்கெல்லாம் வந்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் பிரேக் இருக்கும். ஆல்ரெடி நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயெல்லாம் சேர்த்து இன்றைக்கி மெட்டாசாலா தான் வந்து செஞ்சுருந்தேன். நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிடுவீங்களா, வெஜிடேரியன்லாம் வந்து எடுத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நான்வெஜ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெஜிடபிள்ஸும் வந்து எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வந்து சூப்பராக மெட்டாசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முட்டை உடச்சி ஊற்றி ஃபைனலாக இறக்க போகிற நேரத்துக்கு காலிஃப்ளவரும் கொஞ்சமாக கேப்சிகம் இருந்தது. ஸோ இது முன்னாடியே சேர்த்தா கரைஞ்சிரும் இல்லையா. ஸோ கரெக்டாக இறக்க போகிற நேரத்துக்கு கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு சைட் பை சைட் லஞ்சும் வந்து பேக் பண்ணியாச்சு. சண்டே எந்த அளவுக்கு வேலை கம்மியாக இருக்கும், மண்டே அதை விட அதிகமாகவே வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். ஸோ நேற்று வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வந்து இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.